ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாய் சொன்னார்கள். லூக்கா 22 வசனம் 63 மேலும் 65. இந்த நாளும் ஒவ்வொரு நாளும் அவருடைய காயங்களை, சரீரத்திலே பட்ட காயங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே முக்கியமாய் அவருடைய ஆத்துமாவிலே, அவருடைய இருதயத்திலே ஏற்பட்ட காயத்தை நாம் பார்க்கலாம். பாருங்க, அவரை பரியாசம் பண்றாங்க, கேலி பண்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. பாருங்க, தூஷண வார்த்தையெல்லாம் சொல்றாங்க, அவருக்கு விரோதமா பேசுறாங்க. இது ரொம்ப கஷ்டம் இல்லை. கண்ணடி பட்டாலும் சொல்லடியை தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சொல்லினால சில பேர் நம்மளை கொல்லுவாங்க, பாருங்க, காயப்படுத்துவாங்க. அவன் என்னை சொல்லாலேயே கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அவ்வளோ பேச்சு பேசி நம்மளை காயப்படுத்துவாங்க. ஒரு அடி அடிச்சிட்டா கூட அது மறைஞ்சு போகும். ஆனால் அந்த சொல்லானது எத்தனை வருடங்கள் ஆனாலும் காயாத வடுவாய் நம்முடைய இருதயத்திலே பதிந்து விடுகிறது. நம்மை பற்றி தவறாய் யாராவது சொல்லிவிட்டார்னா அதை தாங்கவே முடியாது. ஆனால் எம்பிரானாகிய இயேசு கிறிஸ்து, நாமாவது பாவியாகிய மனுஷர்கள், ஆனால் ஒரு குற்றமும் செய்யாத ஆண்டவரை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடிக்கிறாங்க. பாருங்க, அது மட்டும் இல்லை, மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொல்கிறாங்க. ஞான திருஷ்டினாலே உன்னை அடித்தவன் யார் என்று சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு பக்கத்து கள்வன் பாருங்க, எல்லாருமே மோசமானவங்க தான். அவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுற அளவுக்கு, பரியாசம் பண்ணுற அளவுக்கு அவர் வேதனையோடு கூட தொங்கிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, அவன் சொல்றான், அன்றியும் சிலுவையில், அடுத்தது 23 அதிகாரம் 39 வசனம், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 37 வசனம் பாருங்க, 36 37, நீ யூதரின் ராஜாவானால் உன்னையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா, யூதருடைய ராஜாவானா உன்னையும் ரட்சித்துக்கொள் என்று பரியாசம் பண்றாங்க. இவன் என்ன சொல்றான், சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளி கள்வனு, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தோம் தேவனுக்கு பயப்படுறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்றான். பார்த்தீங்களா, அதனால தான் அவன் கேட்டவுடனே பரதீசின் பாக்கியம் அவனுக்கு கிடைக்கிறது. ஆண்டவரே, என்னை நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைத்தரணும். அவன் தன் பாவத்தை உணர்கிறான், தன்னுடைய நிலைமைக்காக தான் நான் இப்படி படுறன்றதை நினைத்தருனான். ஆண்டவரை நினைத்தருள சொல்கிறான். பார்த்தீங்களா, எவ்வளவு பரியாசம். அந்த காயம் யாராவது நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை தாங்கவே முடியாது. என் ஆண்டவர் ஒரு குற்றமும் செய்யாதவர், எல்லாம் அப்படி பரியாசம் பண்ணாலும் எல்லாரையும் மன்னித்து கொண்டே இருக்கிற என் அன்பு ஆண்டவர், கள்வர் மத்தியில் ஒரு கள்வனை போல பாருங்க, குற்றமற்ற கிறிஸ்து இயேசு தொங்குறார். எவ்வளவு பரிகாசமும் பசித்தாகமும் அடைந்தவராய் அவர் தொங்குகிறவராய் காணப்படுறார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, எனக்காக இந்த சொல்லடி பட்டீங்களே, சொல்லடியின் நிமித்தமாய் உடைய இருதயத்திலே ஒரு காயம் ஏற்பட்டதே, உடைய ஆத்துமத்திலே ஒரு காயம் ஏற்பட்டதே, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க. நான் கூட உங்களை எத்தனையோ முறை கஷ்டங்கள் வரும்போது எத்தனையோ முறை முறுமுறுத்திருக்கிற ஆண்டவரே, முறுமுறுக்கிறது மூலமா உண்மை காயப்படுத்தியிருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா? பாருங்க, தூஷண வார்த்தை, கெட்ட வார்த்தை பேசி அவருக்கு விரோதமா சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எவ்வளவு முக்கியமான காரியம் பார்த்தீங்களா? அவரை சொல்லடியினால அவரை தூஷிக்கிறவர்களாய் நாம் காணப்படாதபடி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி, வலது பக்கத்து கள்வனை போல நம்முடைய பாவங்களுக்காக நம்ம அறிக்கை செய்து பரிசுத்த வாழ்வை, அவருடைய பரம ராஜ்யத்துக்குள் பரதீசின் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். கள்ளர் மத்தியில் ஒரு கள்வன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார், பரிகாசமும் பசித்தாகமும் படுங்காயமும் அடைந்தாரே, படுங்காயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடமே
இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே, பரிசுத்தரே பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா தகப்பனே, நாங்கள் உம்மை பரியாசம் பண்ணுகிறவர்களாய் அந்த கூட்டத்தோடு நிற்காதபடி உம்மை துதிக்கின்ற கூட்டத்தோடு நாங்கள் நிற்கும்படியாக நீர் உதவி செய்தல். எவ்வளவு வேதனையோடு நீர் தொங்கிக் கொண்டிருந்தே எல்லாரையும் மன்னிச்சிங்க ஆண்டவரே. உம்மை தூஷண வார்த்தைகளால் பேசினவர்களை மன்னித்து, பரிகாசம் பண்ணினவர்களை மன்னித்தீர் ஆண்டவரே. எங்களையும் நீர் மன்னிங்க. ஏதோ ஒரு விஷயத்துல உம்மை நாங்கள் துக்கப்படுத்தி இருப்போம் என்றால் கர்த்தாவே தயவாய் மன்னித்து எங்களையும் உடைய பரலோக ராஜ்யத்தில் இணைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். நேற்றைய பதில், யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன். மத்தேயு 27 வசனம் 57. இன்றைய கேள்வி, இயேசு தங்களுக்கு குறித்திருந்த எங்கு யார் போனார்கள்? இயேசு தங்களுக்கு குறித்திருந்த எங்கு யார் போனார்கள்?